தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நாம் தமிழர் அமெரிக்காவின் சார்பாக நாம் சட்டமன்ற வேட்பாளர்களை நேர்காணல் செய்து வருகிறோம். அந்த வரிசையில் இன்றைக்கு நாம் சந்திக்க இருப்பது லால்குடி சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் திரு மதன் அவர்களை நாம் சந்திக்க போகிறோம். வணக்கம் திரு மதன் அவர்களே. அண்ணா வணக்கம் அண்ணா. வணக்கம் அண்ணா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா அண்ணா? வாழ்த்துக்கள். முதல்ல உங்களை இந்த சட்டமன்ற வேட்பாளராக இந்த வருஷம் நீங்க போட்டிடுறீங்க, அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். சரிங்கண்ணா. நன்றி நன்றி அண்ணா. உங்களை பற்றி ஒரு அறிமுகம் உலக தமிழர்களுக்கு நீங்க கொடுத்தா நல்லா இருக்கும். கண்டிப்பாங்கண்ணா கண்டிப்பாங்கண்ணா. மதன் லால்குடி சட்டமன்ற தொகுதியில கடைசி ஒரு ஆண்டு நெடுங்கூர் கிராமத்துல பிறந்தவர் தான் அந்த மதன். சரி. மதனுடைய பூர்வீகம் எல்லாமே இங்க நெடுங்கூர் கிராமம் தானே. பிறந்தது படிச்சது எல்லாமே நெடுங்கூர் பக்கத்தில் உள்ள பாடாலூர் பள்ளிக்கூடங்களில் மற்றும் கல்லூரிகள் திருச்சி மாவட்டங்கள்ல முழுமையா படிச்சதானே. பள்ளி படிப்பானது இங்க பாடாலூர் அன்னை பள்ளிகளையும் அதன் பிறகு அரசினர் பள்ளிகளிலும் படிச்சேன். படிச்சு விட்டு நம்ம சொந்தமா விவசாய நிலங்கள் மற்றும் இருக்கு. வழக்கறிஞரா திருச்சிராப்பள்ளியில படிச்சு முடித்துட்டு முதல்ல நாம் தமிழர் கட்சியில 2017-18 காலகட்டங்கள்ல இணைஞ்சாங்க. 18 காலகட்டங்கள்ல இணைஞ்சு அண்ணனோட கலந்து முதலில் ஜல்லிக்கட்டு போராட்டங்கள்ல ஈடுபட்டோம். ஜல்லிக்கட்டு போராட்டங்கள் ஈடுபடும் போதுதான் நம்மளுடைய நாம் தமிழர் கட்சியோட இது எல்லாமே எனக்கு தெரிய வந்தது. அதன் அடிப்படையில தான் முதல் நாம் தமிழர் கட்சி அந்த இதுல சேர்றேன். அதன் பிறகு உடனே என்னுடைய கிராமத்துல திருமுனை கூட்டம் ஒன்று ஏற்பாடு செய்யறோம் 2018 காலகட்டங்கள்ல. அப்ப நான் அப்போ சட்டக்கல்லூரி 2ஆம் ஆண்டு 3ஆம் ஆண்டு தான் படிச்சுட்டு இருக்கேன். கல்லூரி தான் படிச்சுட்டு இருக்கேன். எந்த விஷயமும் எனக்கு தெரியாது. திருமுனை கூட்டம்னா என்னன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா சட்டக்கல்லூரி படிக்கும் போது சின்ன சின்ன விஷயங்கள் பார்த்திருக்கோம், அவ்வளவுதான். போய் நேரடியா நின்று களமாட்டது கிடையாது. அப்போது முதல் முறையா திருமுனை கூட்டம் துணிஞ்சு பண்றோம். அப்ப நாம் தமிழர் கட்சியை பற்றி ஒரு சில கொள்கையை மட்டும் தான் எனக்கு தெரியும், முழுமையா தெரியாது. திருமுனை கூட்டமா ஆனால் திருமுனை கூட்டம் பண்ணிடுவோம், கூட்டம் நடத்துவோம் ஊர்ல அப்படின்னு சொல்லி அப்போ இருந்த பொறுப்பாளர்கள் எல்லாமே கூட்டினதுனால ஒரு திருமுனை கூட்டம் ஏற்பாடு செஞ்சு நெடுங்கூர் கிராமத்துல பண்றோம். அப்பதான் முதல் முறையா அந்த கட்சியோட கொள்கைகள் அந்த உறுதிமொழி எடுக்கிறது எப்படி அந்த இதெல்லாம் பார்த்தோம்னா ரொம்ப வியப்பே ஆயிடுறேன் அன்றைய காலகட்டத்துல. அதன் பிறகுதான் முழு நேரமா அரசியல்ல இருந்து பல சட்ட போராட்டங்கள் அண்ணனோட கொடுத்து முதல் அந்த சமயத்துதான் வைகோ பிரச்சனை ஒண்ணு நம்ம திருச்சி மாவட்டத்துல 2018 நடக்குது. வைகோவுக்கும் அண்ணனுக்கும் சிறிய பிரச்சனை நடக்குது. அந்த இதுல அண்ணன் மேல வழக்கு பதிவு செய்யறாங்க. அண்ணன் மேல பிபிடி ஆக்ட் மற்றும் அந்த இதுல வழக்கு பதிவு செய்யறாங்க. அந்த மாதிரி அவங்க தரப்புல ஒரு நிறைய பேர்ல வழக்கு பதிவு செய்யறாங்க. அந்த வழக்கு தான் எனக்கு முதல் வழக்கு. அண்ணனோட வழக்குன்னு பார்த்தோம்னா அந்த வழக்கு தான் முதல் வழக்கா எடுக்கிறோம். எடுத்து அப்ப இருந்த மாவட்ட பொறுப்பாளர்களுடன் ஒன்று சேர்ந்து ஒரு 6 பேர் அப்ப அந்த சமயத்துல கைது செஞ்சுட்டாங்க. அவங்களுக்கு அந்த சமயத்துல பிணை எடுக்கிறது உதவியா இருந்து பிணை எடுத்து அந்த சமயத்துல முழு நேரமா அவங்களோட இருந்து அந்த வழக்கு இப்போதான் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடிதான் விடுதலை ஆனது. அதே மாதிரி நம்ம மதுக்கடையை உடைச்சிட்டாங்க. திருச்சியில கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 2017-18 காலங்கள்ல 17ல மதுக்கடையை நம்ம ஒரு 7 பேரு பிரேம்குமார் வகைரான்னு சொல்லி பிரேமானந்த வீரன் சொல்லி அவங்க ஒரு 7 பேர் மதுக்கடையில உடைச்சாங்க. அந்த வழக்கு முழு நேரமா இருந்து அந்த வழக்குக்காக போராடி அந்த வழக்கு அது மாதிரி திருச்சிராப்பள்ளி நீதிமன்றத்துல விடுதலைக்காக கூட இருந்து பயணிச்சிடும். அது பிறகு ஏகப்பட்ட பிரச்சனை. நீங்க ஒரு வழக்கறிஞருங்கிறதுனால நானு போகாத இடங்கள் இல்லாதங்கிற மாதிரி ஆயிடுச்சு. நமக்கு ஒரு திருமணி கூட்டம் அனுமதி கேட்க போவோம், அனுமதி கேட்க போற இடத்துல அனுமதி கொடுக்க மாட்டாங்க, மறுக்கப்படும். அந்த இடத்துல உட்காந்து பிரச்சனை செஞ்சு ஈரோடு இடைத்தேர்தல் இருக்கு எடுத்துக்கோங்க. ஈரோடு இடைத்தேர்தல போயிருக்கோம். அமைதியா தான் நாங்க போய் ஒரு இடத்துல ஆட்டோவை நிப்பாட்டி ஆட்டோவிலேயே ஸ்டேஜ் போட்டு உட்காந்து பேசலாம்னு சொல்லி போட போறோம். உடனே எல்லாரும் தரையில உட்காந்துட்டோம். அதுல பாத்தீங்கன்னா என்னுடைய நானும் உட்காந்துருப்பேன். செந்திலன் தலைமை செந்திலனோட நானும் ஒன்னா உட்காந்துருப்பேன். அந்த மாதிரி பலகட்ட போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் எல்லாத்துலயுமே திருச்சி மாவட்டத்துல இருக்கணும். என்னுடைய முழு பங்கு நான் இருந்திருப்பேன். எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா நான் முழு பங்கா இருந்து அவங்களுக்காக செயல்பட்டுக்கிட்டு இருந்தேன். அதன் பிறகு நம்ம அங்க இப்ப வேட்பாளர் அறிவிச்ச அண்ணன் முதல்ல எனக்கு மருது சகோதரர். அதுக்கு முன்பு அண்ணன்ட்ட நான் நேரடியா கேட்டோம், இது மாதிரி அண்ணன் இந்த மதன் வேட்பாளரா நிக்கலானேங்கிற மாதிரி சொன்னேன். அண்ணன் கண்டிப்பா நிக்கிறியாடா தம்பின்னு ஒரு வார்த்தை கேட்டாங்க. ஆனா உறுதியா நிக்கிறேனே, வென்று காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு மருது சகோதரர் கூட தான் முதல் முறையா அண்ணன் வேட்பாளர் அறிவிச்சாரு. அதன் பிறகு
முதல்ல ஸ்டிக்கர் தமிழ்நாடு பேருந்துகள்ல எல்லாத்துலயுமே தமிழ்நாடுடைய ஸ்டிக்கர் ஒட்டுறத முதல் கட்ட ஆர்ப்பாட்டம் போராட்டமா பண்ணி அதுல நல்ல ஒரு வெற்றியும் அடைந்த திருச்சி மாவட்டத்துல, மத்த மாவட்டத்துல கூட திருச்சி மாவட்டத்துல சிறப்பா பண்ணியிருந்தோம். அது இந்த வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். திருச்சி மாவட்டத்துல மிக மிக சிறப்பா பண்ணியிருந்தோம். சரி, நல்லது நல்லது. அது நீங்க வந்து அடுத்த கேள்வி நான் என்ன கேட்கலாம்னு நினைச்சிருந்தேன்னா, நாம் தமிழர் கட்சியில உங்களோட பயணத்தை பற்றி கேட்கலாம்னு நினைச்சேன். ஐ திங்க் நீங்க நிறைய ஆல்மோஸ்ட் கவர் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். இதுல வேற ஏதாவது உங்களோட நீங்க இணைந்ததுல இருந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு 9 வருஷமா நீங்க பயணிச்சிருக்கீங்க. இதுல வேற ஏதாவது சொல்ல நினைக்கிறீங்களா? இல்ல நம்ம அடுத்த கேள்வியை பார்க்கலாம். பிரச்சனைகள்னா நாம் தமிழர் கட்சியில நேரடியா யாரும் என்ன வந்து எதிர்த்துக்க மாட்டாங்க. நான் உள்ளூர்ல கொஞ்சம் இதா இருக்கிறதால நேரடியா வந்து என்ன யாரும் எதிர்க்க மாட்டாங்க. மறைமுகமான எதிர்ப்புகள், பிரச்சனைகள் அப்படிங்கிறது நிறையவே இருந்தது. அதெல்லாம் இது பண்ணிக்கிட்டுதான் நாங்க ஒரு காவல் நிலையத்துல இருக்கட்டும், கடைசியா காவல் நிலையத்துல இருக்கட்டும், ஒரு வழக்குகளே போடுற நிலைமையில கொண்டு வந்து உருவாக்கி இது பண்ணியிருந்தாங்க. பிரச்சனைகள் நிறைய இது பண்ணாங்க. அதெல்லாம் தாண்டிதான் அடுத்த கட்டத்துக்கு நம்ம வந்து நகர்ந்து பயணிச்சு நின்றுட்டு இருக்கோம். ஆமா ஆமா ஆமா. இப்போ இது என்னோட அந்த அடுத்த கேள்வி ஒண்ணு, அது என்னுடைய ரொம்ப மோஸ்ட் ஃபேவரட், ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின் நான் நினைக்கிறேன். அது வந்து உங்க தொகுதியில இருக்கிற பிரச்சனைகள் என்னென்னு நீங்க ஒரு லிஸ்ட் மாதிரி சொல்லிட்டு அதுக்கு உங்களுடைய தீர்வுகள் என்னன்னு சொன்னீங்கன்னா நம்ம அந்த இதை வந்து கண்டிப்பா உங்க தொகுதி மக்கள்கிட்ட எடுத்துட்டு போறதுக்கு முயற்சி பண்ணலாம். அது வந்து அவங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். அதை பத்தி சொல்ல முடியுமா? கண்டிப்பான கண்டிப்பான. இந்த முழு பெரிய பிரச்சனைகள்னா என்ன சொல்லணும்னால கனிமங்கள் வந்து தொடர்ந்து இந்த பல கிராமங்கள்ல பாத்தீங்கன்னா பக்கத்துல உள்ள கிராமங்கள்ல ஒரு 60 கிலோமீட்டருக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா கனிம வளங்கிறது பெருசா எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. குவாரிகள், பெரிய பெரிய குவாரிகள். எப்படின்னா நீங்க ஒரு 50 அடி 60 ஊர் பெயர்கள் உதாரணத்துக்கு ஏதாவது ஊர் பெயர் சொல்லி இப்ப நெடும்புரி என்னுடைய கிராமத்தை எடுத்துக்கங்க. என்னோட கிராமத்துல எவ்வளவு ஆழத்துக்கு எடுக்கணும்னா ஒரு 40 அடி 30 அடி ஆழத்துக்கு தான் எடுக்க வேண்டும் அந்த குவாரிகள்ல. ஆனா இங்க எடுத்திருக்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா 150 200 அடி ஆழஞ்சாங்க. இதனால என்னன்னா தண்ணிகள் எல்லாமே இப்ப வந்து இப்ப என்னுடைய கிணறு பாத்தீங்கன்னா ஒரு 30 அடி 40 அடி கிணறுன்னு. ஆனா இவங்க குவாரிகள் 150 அடி 200 அடி கிணறு வச்சிருக்கிறதுனால இது நோண்டிட்டதுனால கல் எடுத்து இருக்கிறதுனால என்னுடைய கிணறுல இருக்க தண்ணி எனக்கு இருக்காது. என்னோட கிணறுல இருக்க தண்ணி ஊத்து பாத்தீங்கன்னா இங்க வந்துடும். இங்க இதுல 200 அடி இருக்கிறதுனால கனிமத்துக்கு வந்துடும், குவாரிகளுக்கு வந்துடும். அதனால இங்க தண்ணி பிரச்சனைங்கிறது பெரும் பிரச்சனை. விவசாயத்துக்கு தண்ணி இல்ல, குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லாத நிலைமைதான். குடிக்கிற தண்ணியை பாத்தீங்கன்னா சல்பட்டும் சோடியமும் கலந்து உப்பு தண்ணியா மாறிடுது. ஏன்னா அடியில ஆளை அடித்ததுனால அவங்களுக்கு எல்லாமே நல்லா போயிடுது, தண்ணி போயிடுது. இந்த பக்கம் எங்களோட தண்ணிகளை பாத்தீங்கன்னா கல். இப்ப நீங்க நான் ஒரு தண்ணியை இப்ப நான் ஒரு எக்ஸாம் கூட எடுத்து வச்சிருந்தீங்களா, நான் எக்ஸாம் காய்ச்சினா மேல பாத்தீங்கன்னா சுண்ணாம்பு அப்படியே படிச்சிருக்கும். நீங்க தண்ணிய அனைத்து இந்த பாத்திரங்களும் குடிக்கிற நிலைமை கிடையாது. இந்த லால்குடி சட்டமன்ற தொகுதி முழுக்கான தண்ணீரை நீங்க குடிக்கவே முடியாது. அது இப்ப கடைசியா திரணிப்பாளையம் ஒரு கிராமம், இங்க இருந்த ஒரு 6-7 கிலோமீட்டர் நம்ம ஊர் என்னோட ஊர்ல இருந்தேன். அந்த ஊர்ல குழந்தைகளுக்கு மட்டுமே 25 குழந்தைங்களுக்கு மஞ்சக்காமாலை நோய் வந்திருக்காங்க. இப்ப தற்போது இப்போ வரைக்கும் மஞ்சக்காமாலை நோய் 25 பேருக்கு வந்திருக்கு. அதன் பிறகு நான் முதல் கடமா ஒரு ஆண்டுக்கு முன்னாடி மனு கொடுத்தோம். இந்த மாதிரி தண்ணி வந்து பெரும் பிரச்சனையா இருக்கு, இது தண்ணியால எங்களுக்கு பிரச்சனைகள் நிறைய வருது, கல்லீரல்ல ஸ்டோன் உருவாகுது, அது இல்லாம மஞ்சக்காமாலை நோய்கள் வருது, பல நோய்கள் இதனாலதான் தண்ணீராலதான் வருது அப்படின்னு சொல்லி ஏற்கனவே ஒரு மனு வந்து ஒரு வருடத்துக்கு முன்னாடி மாவட்ட ஆட்சியரை பார்த்து கொடுத்துருந்தோம். அவங்க என்ன சொன்னாங்க, சரி செய்யறோம் நாங்க. இப்ப போராட்டம்னு ஒண்ணு அறிவிக்கிறோம் நாங்க என்ன பண்றோம், நான் வரேன், நான் வந்து சாலையை மறிச்சிருவோம், நீ கவலைப்படாம இருக்க தம்பி அப்படின்னு சொல்லி நான் செல்லலான்னு போகும்போது என்ன பண்ணாங்க, அனைவரும் வந்து உட்காந்துட்டாங்க. அந்த இடத்துல யாரு ஸ்பிட் பண்ணாங்கன்னு தெரியல, எல்லாருமே வந்து உட்காந்துட்டு எங்கள்கிட்ட உட்காந்து பேசுறாங்க. ஆர்டிஓ டிஆர்ஓ எல்லாமே வந்து உட்காந்து பேசி உங்களுக்கு வந்து காவேரி தண்ணியை டைரக்டா கொண்டு வந்து பைக் மூலமா கொண்டு வந்து விடுறோம், நீ கவலைப்படாதீங்க. காவேரி காவேரியில தண்ணியே வரல, காவேரியில சாக்கடையை கொண்டு வந்து விட்டுட்டாங்க, அந்த தண்ணியை கொண்டு வந்து விடுறாங்களாமா. சரி காவேரி தண்ணியை கொண்டு வந்து விடுறீங்க, அது காவேரி தண்ணி சுத்தமான தண்ணிங்கிறத எப்படி நாங்க நம்புறது? அது இங்க வேறனே எங்களுக்கு சுத்தம் இல்லாத தண்ணி தானே குடிச்சிருக்கீங்க, காவேரி தண்ணி சுத்தம் தண்ணின்னு எப்படி சொல்றீங்க அப்படின்னு பிரச்சனை பண்ண பிறகு உங்களுக்கு வந்து மினரல் வாட்டர் கொடுக்குறோம், இங்கேயே ஒரு வந்து பியூரிஃபைடு மிஷின் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி இடத்த பார்த்து அந்த இடத்துல செட்டு போட்டுட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இப்ப நம்ம ஊர்லயும் அதுதான்
பியூரிஃபைட் வாட்டர் வைக்கிறோம். நிரந்தர 5 ரூபா ஒரு போட்டா தீர்வு எதிர்பார்த்தோம்னா அவங்க தற்காலிக தீர்வு நோக்கி தான் போறாங்க. தற்காலிக தீர்வு தான். தற்காலிக தீர்வு தான். 5 ரூபா தண்ணி போட்டோம்னா 12 லிட்டர் தண்ணி ஒரு குடத்துல. அப்படிங்கிற மாதிரி மினரல் வாட்டர் எல்லா மக்களையும் மினரல் வாட்டர் குடிக்க வைக்கிறாங்களாமா. தற்காலிக தீர்வுகளை மட்டும்தான் இந்த லால்குடி சட்டமன்ற தொகுதி முழுக்க செஞ்சுக்கிட்டு வராங்க. அடுத்ததை பாத்தீங்கன்னா இந்த கனிமம் எடுத்து இந்த 160 அடி 150 அடி இருக்கிறதால தண்ணி பிரச்சனை மிகப்பெரிய விவசாயிகளும் முழுமையா பாதிச்சிருச்சு. இதனால ஒரு வீடுகள் எடுத்தீங்கன்னா புதுமையா ஒரு வீடை கட்டுவாங்க. 6 மாதத்துல பாத்தீங்கன்னா அந்த வீட்டுல விரிசல் விழுந்துருக்கும். ஏன்னா வெடிகள் ஒண்ணு கல் எடுக்கிறது பெரிய பெரிய வெடிகள். இங்க தயாரிக்கப்படுற வெடிகளே அது எல்லாமே கிடையாது. வெளி மாநிலத்துல இருந்து தயாரிக்கப்பட்டு எடுத்து வந்து அந்த வெடிகள் வெடிக்கிறதுனால ஒவ்வொரு வீடுகளிலும் விரிசல் ஓடி இருக்கும். எந்த வீடுகளுமே விரிசல் இல்லாத வீடுகளே இருந்திருக்காது. எல்லா வீடுகளுமே விரிசல் ஓடி ஒரு மற்ற ஊர்கள்லாம் வீடுகள் ஒரு 15-25 வருஷத்துக்கு தாங்குதுன்னா இங்க பக்கத்துல இருக்க லால்குடி சட்டமன்றத்தில் இருக்க கிராமங்கள்ல ஒரு 10 ஆண்டுகள் தாங்குறது பெரிய கஷ்டமா இருக்கும். அது எல்லாமே அனுமதி வழங்கப்பட்ட அனுமதி வழங்கப்பட்ட குவாரிகள் தானே எல்லாருமே. அனுமதிகள் வழங்கப்பட்ட குவாரிகள். அனுமதிகள் பாத்தீங்கன்னா ஒரு 50 அடிக்கு 60 அடிக்கு தான் அனுமதி வழங்குவாங்க. ஆனா இங்க பாத்தீங்கன்னா 150 200 அடிகள் 200 அடிகள் மேலதான் இருக்கும். அந்த மாதிரி எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க இது வரைக்குமே. இதுக்காக பல மனுக்கள் நாங்களும் கொடுத்துருக்கோம். இது வரைக்கும் நானும் பாத்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 15-20 மனுக்கள் பக்கம் கொடுத்துருப்பேன் இதற்காக. ஆனா எந்த ஒரு வருவாங்க வந்துட்டு அவங்களுக்கு ஃபைன் போட்டிருக்கோம், அவங்க வந்து இதை செய்ய மாட்டாங்க, இனிமேல் செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க அதிகாரிகள். ஃபைன் போட்டுட்டோம் அதிகமா எடுத்துட்டாங்க, ஃபைன் போட்டிருக்கோம் அப்படிமா. ஒரு தகவல் உரிமை சட்டத்துல கேட்கறேன்னா அதுக்கு உடனே என்ன சொல்லுவாங்க, இவங்க அதிகமா எடுத்துருக்காங்கன்னு கடந்த முறை அவங்களுக்கு வந்து அபராதம் விதிக்கப்பட்டு உள்ளது, அந்த அபராத தொகையை கட்டியுள்ளார்கள். அபராதமே தீர்வா? அதை மூடிடுவாங்களா அபராதம் கட்டினதுனால? கிடையாது. உடனே இப்ப நாங்க ஒரு மனு போறோம்னா அபராத தொகை கட்டப்பட்டுள்ளார்கள் அப்படின்ட்டுருவாங்க. இதுதான் தொடர்ச்சியா இருந்தது. இதனால சாலைகளும் மிக பாதிப்பு. நீங்க இந்த இதுல இருந்து புள்ளம்பாடி போறதுக்கு 1 மணி நேரம் ஆகும். 15 கிலோமீட்டர் தான் 1 மணி நேரம் ஆகும். நம்ம 4 சக்கர வாகனம் 3 சக்கர வாகனம். ஏன்னா எதிர்ப்புறமும் லாரிகள் தொடர்ந்து ஒரு பெரிய பெரிய லாரிகள் தொடர்ந்து வரும். அது இந்த பக்கமும் நம்மளால ஒரு வாகனத்துல கடக்க முடியாது. நிரந்தரம் இந்த நிலைமையிலதான் வந்து லால்குடி தொகுதி முழுக்க சாலைகள் ஒரு இடத்தோட சரியோட கிடையாது. தண்ணீர் பிரச்சனை மிக தலையாய பிரச்சனைகளாக இருக்கு. அடுத்து விவசாய பூமியா இருந்த லால்குடி தொகுதி விவசாயமே அழிஞ்சு போயிடுச்சு. அந்த நிலைமையில இருக்கு. இந்த முழுமையான சொல்லணும்னா அந்த கனிம வளத்தாலதான் நான் சொல்லுவேன். ஏன்னா இதனால அதிகமான நோண்டுனால தண்ணி பிரச்சனை வரும்போது இந்த தண்ணி பிரச்சனை இருக்கும்போது எந்த ஒரு விவசாயம் நாங்க வந்து விவசாயம் ஒரு 250 எலுமிச்சங்கன்னு வச்சிருக்கோம்னா எலுமிச்சை தொழில் தான் நம்மளுடைய அப்பா காலத்துல இருந்து தொழில் வந்து எலுமிச்சை பழமும் நெல்லும் வந்து விவசாயத்துல வந்து முழுக்க நேரம் சின்ன வெங்காயம் 3 தான் நம்ம மண்ணுக்கான தொழில் பலன். அப்படிங்கும்போது எலுமிச்சை பழம் தொடர்ச்சியா இப்ப வந்து 250 கன்று வச்சிருக்கோம். இது அதுக்கப்புறம் நெல் வந்து இப்பதான் போட்டு அறுத்தோம். இப்ப இந்த நேரம் இனிமேல் எங்களுக்கு தண்ணி பிரச்சனை வந்துடும். இந்த மாதம் வரைக்கும் கிணறுல தண்ணி இருக்கும். ஏன்னா நாங்களும் கிணறு இந்த ஃபர்ஸ்ட் தாத்தா காலத்துல 30 அடி 20 அடி இருந்து 100 அடி நாங்களும் நோண்டிட்டோம். வேற வழி இல்ல. இருந்தாலும் தண்ணி பிரச்சனைகள் இருக்கு. அதனால பெரிய தலையாய பிரச்சனை. அடுத்தபடியா நம்ம சாலைகள் சரிவதில்லை இல்ல. நீங்க லால்குடி சட்டமன்றத்தை எடுத்தீங்கன்னா 20 ஆண்டு காலமா ஒரே சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் தான். கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சவுந்தரபாண்டியன் நபர் தான் 20 ஆண்டு காலமா அவர் தான் இருக்காரு. திமுகவுல இங்க 2 அமைச்சர்கள் சொந்த ஊர் இது. KN நேரு அவருடைய சொந்த ஊருக்கு காணக்கியனூர் பக்கத்துலதான் இருக்கு. அவரு ஊர்லயே நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அடுத்து அன்பில் மகேஷ் பொய்யாமொழின்னு சொல்லி பள்ளிக்கல்வித்துறை அமைச்சிருக்காங்க. அவருடைய சொந்த ஊரும் கிராமமும் இங்கதான். ஆனா இங்க பாத்தீங்கன்னா பெரிய பிரச்சனை நிறைய பிரச்சனைகள். அவரும் பள்ளிக்கல்வித்துறையிலேயே பிரச்சனைகள் இருக்கு. ஒரு அரசு பள்ளியை பாத்தீங்கன்னா காம்பவுண்ட் சோர் கிடையாதுங்க. காம்பவுண்ட் சோர் இல்லாம உள்ளார எகிரி குதிச்சு போய் சிறு சிறு பிள்ளைகள் படிக்கிற இடத்துல மது அருந்தி மது பாட்டில உடைச்சு போட்டு வந்துட்டு தினமும் மது பிரியர்கள் இது தடுத்தாங்கன்னா கிடையாது. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரா சொல்றாரு அவரு. ஆனா அவரோட பள்ளிக்கூடத்துல காம்பவுண்ட் சோரே கிடையாது. இது நாள் வரைக்கும் கிடையாது. நான் ஆதாரத்தோட என்ன உங்களுக்கு நான் அனுப்புறேன் பகுதியில. அதே பள்ளித்துறையில ஒரு கழிவறை அந்த இது குழாய் நுழைஞ்சு முழுமையா சேதமாயிருக்கு. அதோட குழந்தைங்க குதிச்சு விளையாடுறாங்க, தாண்டிதான் போறாங்க. இதுக்கு யாருமே கேட்கல. அதன் பிறகு ஒரு லால்குடி பிரதமர் ஒரு தகவல் மையத்துக்கு போட்ட பிறகு அதை போய் சரி செய்யறாங்க. செய்தி வந்தது மட்டும் சரி செய்யறாங்க.
அதான். அந்த மாதிரி பள்ளி இங்க லால்குடி பள்ளி வந்து சுத்தமா சீராத நிலைமையில இருக்கு. அவருடைய சொந்த ஊர் இந்த லால்குடி சட்டமன்ற தொகுதி. ஆனா நிக்கிறது திருவண்ணூர்ல நிக்கிறார். சொந்த கிராமம் இதுதான், ஊர் தான். அவங்க தாத்தா காலத்துல இருந்து அன்பில் ஊர் தான். ஆனா அந்த ஊர்ல பள்ளி வந்து செய்யவே இல்லை. அடுத்து கல்லூரிகள் எல்லாம் இங்க வந்து சொல்ற அளவுக்கு ஒன்றும் பெரிய கல்லூரிகள் எதுவுமே கிடையாது லால்குடி சட்டமன்ற தொகுதியில. லால்குடி சட்டமன்ற தொகுதி எடுத்துக்கிட்டீங்கன்னா எங்க சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் எப்படி தெரியுமா சொல்லுவாங்க? ஐயோ தங்கமானவருங்க, அமைதியா சட்டமன்றத்துக்கு போவாரு, டீ சாப்பிடுவாரு, வருவாரு, தேர்ந்தெடுத்து பேசலாம் மாட்டார். 20 ஆண்டு காலமா அப்படிதான் இருக்காரு. சட்டமன்றத்துல லால்குடி சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் ஓட்டு செலுத்துறாங்க அவங்களுக்கு. அப்படிதான், அது அமைதியானவருங்கிறதுனால அமைதியா சட்டமன்ற தொகுதிக்கு போவாரு, அமைதியா வந்துருவாரு. லால்குடி தொகுதியாக எந்த கேள்வியும் கேட்க மாட்டாரு, எந்த நிதிகளும் வாங்கியும் வரமாட்டாரு. அதனால அமைதியா இருக்காரு. உங்களுடைய தீர்வு என்ன? நீங்க வந்து சட்டமன்றத்துக்கு போகும்போது நீங்க இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு எப்படி காண்பீங்க? ஆனா உறுதியான, நான் லால்குடி சட்டமன்ற தொகுதிக்கு உறுப்பினரா எனக்கு மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்கன்னா உறுதியா இந்த அனைத்து பேருக்குமே ஆரம்ப கல்வி முறை, ஆராய்ச்சி கல்வி முறை வரை அண்ணன் சொல்ற மாதிரி அனைவருக்கும் இலவச கல்வி கிடைக்க உறுதியாக உறுதி செய்வேன். இந்த லால்குடி சட்டமன்ற தொகுதியில எந்த ஒரு ஒழுங்கான கல்லூரிகளோ பள்ளிக்கூடங்களோ மருத்துவமனையோ கிடையாது. மருத்துவமனையில நீங்க உள்ளார நுழைஞ்சிட்டு வெளியில வரவே முடியாது. எவ்வளவு பெரிய இதா இருந்தாலும் சரி, உள்ளார நுழைஞ்சிட்டு வெளியிலே வர முடியாது. மருத்துவமனை சரியில்லை. அது மருத்துவமனையில தரம் உயர்த்துவேன். மருத்துவமனை சிறப்பா செயல்படும். தனியார் மருத்துவமனை கூட இங்க சரிவர கிடையாது. தனியார் மருத்துவமனை கிடையவே கிடையாது. தனியார் மருத்துவமனை வேலை இல்ல. நீங்க வந்து ஒரு உறுப்பினர் ஆனதுக்கு அப்புறம் உங்களோட 5 இயர் பிளான், நம்ம 5 இயர் இருக்குன்னா அந்த 5 இயர் பிளான் எதை எப்படி செய்யணும்னு ஒரு திட்டம் வச்சிருக்கீங்களா? அதான மருத்துவமனை சரிவர கட்டப்படும். நாம் தமிழர் கட்சி ஆட்சியில நம்ம கொள்கையில எல்லாத்துக்குமே சொல்லியிருக்கோம். அரசு ஆரம்ப கல்வி முறை, ஆராய்ச்சி கல்வி வரை அனைவருக்கும் இலவசம்ங்கிறது. அதே மாதிரி இங்க கல்லூரிகள் அனைத்து கல்லூரிகளும் லால்குடி சட்டமன்ற தொகுதியில இருக்கும், கட்டாயம் இருக்கும். பள்ளி கல்லூரிகள், அது இல்லாம மருத்துவமனைகள் சரிவர செய்யப்படும். நீதிமன்றத்திற்காக, லால்குடி நீதிமன்றத்துக்காக இன்ன வரைக்கும் 1.5-2 மாதங்களாக ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள் நடத்திக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு தனியார் நீதிமன்றம், தனியார் கட்டிடத்துல 20 ஆண்டுகளா தனியார் கட்டிடத்துல அந்த நீதிமன்றம் இருக்கு. ஏற்கனவே ஒரு இடத்துல இருந்தது தாலுகா அலுவலகத்துல. ஆனா அந்த நீதிமன்ற கட்டிடத்தை தாலுகா அலுவலகத்துல இருந்த கட்டிடத்தை சரியில்லை, உடையிற நிலைமையில இது பண்ண நிலைமையில இருக்கு, அதனால தனியார் கட்டடத்துல வைக்கிறோம்னு சொல்லி ஒரு கட்டத்துல கொண்டு வந்தாங்க. இது நாள் வரைக்குமே தனியார் கட்டடத்துல அந்த நீதிமன்றம் இருக்கு. அதற்காக நேத்து முதல் ஜிபி மீட்டிங் போட்டு திரும்ப வழக்கறிஞர்கள் ஆர்ப்பாட்டம்னு சொல்லி அறிவிச்சுட்டாங்க. தொடர்ந்து பாத்தீங்கன்னா நீதிமன்றம் வேண்டி அந்த வழக்கறிஞர் எல்லாமே குறைந்தது 2 மாத காலமா போராடிட்டு இருக்காங்க. அது 20 ஆண்டு காலமா போராடிட்டு இருக்காங்க. ஆனா இப்ப 2 மாதங்களா யாருமே நீதிமன்றத்துக்கு செல்றது கிடையாது. வழக்கறிஞர் யாருமே நீதிமன்றத்துக்கு செல்லாம எங்க நீதிமன்றத்துக்கு கட்டணம் வேணும்னு. ஏன்னா லிப்ட்ல குறைஞ்சது எல்லா வழக்கறிஞர், நானே ஒரு முறை மாட்டிருக்கேன். அவருக்கு எல்லா வழக்கறிஞர்களும் லிப்ட்ல மாட்டி பிரச்சனைகள் ஆகி ஒரு சின்ன அறைதான், மூச்சு திணறும். அந்த மாதிரி இடத்துல நீதிமன்றத்தை இது வரைக்குமே வச்சிருக்காங்க. அதுக்காக அந்த நீதிமன்றம் வேண்டி பல மக்கள் வந்து போராடிட்டு இருக்காங்க, வழக்கறிஞர்கள் போராடிட்டு வந்துருக்காங்க. அந்த நீதிமன்றம் தனியா வந்து ஒரு இடத்துல வந்து கட்ட முடியும். ஆனா நீதிமன்றத்தை விட்டுட்டு இப்ப கலைஞர் முனையம் பேருந்து நிலையம் கட்டி வச்சிருக்காங்க. பேருந்து நிலையம் நகராட்சி அலுவலகத்தை திறந்து வச்சிருக்காங்க. நகராட்சி அலுவலகத்தை நீதிமன்றம் கொடுக்குறோம்னு சொன்னாங்க, ஆனா கொடுக்கல. அதற்கு பதிலாக நகராட்சி அலுவலகத்தை திறந்து வச்சிருக்காங்க. நகராட்சி அலுவலகம் ஏற்கனவே நல்லா சிறப்பா இருக்கு. ஆனா நகராட்சி அலுவலகத்தை திரும்ப இன்னொரு பெருசா திறந்து வச்சிருக்காங்க. அடுத்து வந்து பேருந்து நிலையத்தை திறந்து வச்சிருக்காங்க லால்குடியில. அதற்கு நிதி ஒதுக்குறாங்க. அந்த நீதிமன்றத்துக்கு நிதி ஒதுக்காம 20 ஆண்டுகளா நீதிமன்றம் வேண்டும் என்று பலதர முறை வழக்கறிஞர்கள் போராடாத இடமே இல்லை. அந்த மாதிரி போராடிட்டு இப்ப கடந்த முறை பேரணியா நீதிமன்றத்துல இருந்து மாவட்ட ஆட்சியர் வரைக்கும் பேரணியா சென்றோம். அடுத்து உண்ணாவிரத போராட்டங்கள் இருந்தோம். அடுத்து வந்து சாலையே மறிச்சிட்டோம். ஒரு நாள் வந்து சாலையே முழுமையா மறிச்சு லால்குடி உள்ளார மக்களே வரலாறு சாலையை மறிச்சு உட்காந்துருக்கோம். அந்த நிலைமையில உட்காந்துருக்கோம். ஆனா இன்ன வரைக்கும் எங்க நீதிமன்றம் வந்து ஒதுக்கப்படலை. அந்த நீதிமன்றத்தை உறுதியா நாங்க கட்டி கொடுப்போம். அடுத்து வந்து லால்குடி மக்களின் நிறைய நாங்க தினமும் மக்களை போய் சந்திக்கும் போது தினமும் பாத்தீங்கன்னா கோரிக்கைகள், பல கோரிக்கைகள். இதே வாலாடியில் எடுத்துக்கிட்டீங்கன்னா 50 குடும்பங்கள் பக்கம் அவங்களுக்கு மின்சாரம் கிடையாது, தண்ணி இது கிடையாது, எல்லாத்தையும் கட் பண்ணிட்டாங்க. யான்னு கேட்டா கோயில் அடங்குறாங்க. கோயில் இடத்துல மக்கள் இருக்கிறதுனால இவங்களுக்கு என்ன பிரச்சனை, ஆட்சியாளர்களுக்கு என்ன பிரச்சனை தெரியல. ஏன்னா இவங்க கோயில் இடத்துல இருக்காங்க, அதனால நாங்க வந்து எல்லாத்தையும் கட் பண்ணிட்டோம் அப்படிங்கிறாங்க. எவ்வளவு பேர் இருந்த இடத்துலயே அவங்க ஆக்கிரமிப்பு பண்ணிட்டு தெரியுறாங்க.
இவங்க 50 குடும்பங்கள் இருக்க கோயில் இடத்துனால என்ன பிரச்சனை? கோயில் இடத்துல இருக்காங்கனால அவங்களுக்கு கரண்டும் கட் பண்ணிடுறாங்க, தண்ணியும் கட் பண்ணிட்டாங்க. எதுவுமே இல்லாத மக்கள் தினமும் கஷ்டப்பட்டு வந்துட்டு இருக்காங்க. நேற்று அவங்களை போய் சந்திச்சுட்டு வந்தா, இப்ப திரும்ப இன்னைக்கு மாலை போய் சந்திச்சுட்டு நாளைக்கு திரும்ப மாவட்ட ஆட்சியர் ஒரு புகார் மனு கொடுக்க போறோம். அது மாதிரி நாங்க மக்களை போய் சந்திக்கும் போது ஒவ்வொரு மக்களும் ஒவ்வொரு அப்படியே மனக்குமுறலை பார்க்கும் போது நமக்கே ஒரு அழுக வர நிலைமை ஆயிடுது. மக்களை போய் சந்திக்கும் போதுதான் நம்மளோட அவங்க லால்குடி தொகுதியில நிறைய பிரச்சனைகள் அடுக்கிக்கிட்டே நம்ம போகலாம். அந்த அளவுக்கு பிரச்சனைகளை வந்து உருவாக்கி வச்சிருக்காங்க 20 ஆண்டு காலத்துல. இவரு 20 ஆண்டு காலமா சட்டமன்ற தொகுதி உறுப்பினர்கள், ஆனா எந்த ஒரு விஷயத்தையும் செஞ்சது கிடையாது. 20 ஆண்டு காலமே நான் சொல்லுவோம். அவர் ஏதாவது விஷயத்த செஞ்சிருக்காருன்னு சொல்லுங்க, உண்மையா சொல்லுங்க. அவர் நான் தமிழை சொல்லிட்டு விளைவிக்கிறேன், இந்த விஷயத்த நல்லா செஞ்சிருக்கேங்க அப்படின்னு சொல்லுங்க. எதுவுமே கிடையாது. அவர் லால்குடி தொகுதிக்காக எதுவுமே செஞ்சது கிடையாது. புரியுது. நல்ல சிறப்பா தான் உங்களுடைய அந்த நோக்கம் நிறைவேற எங்க சார்பில் உங்களை கண்டிப்பா வாழ்த்துறோம். நீங்க தொடர்ந்து பயணம் பண்ணுங்க. மக்கள்கிட்ட சந்திக்கும் போது உங்களோட தீர்வுகளை இன்னும் கொஞ்சம் தெளிவா எடுத்து சொல்லுங்க. அதனால மக்களுக்கு புரியணும். ஏன்னா மக்களுக்கு புரியும் போது அந்த மாற்றம் ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். கண்டிப்பா. நம்ம அடுத்த கேள்வி பார்க்கலாமா? பார்க்கலாம். ஆமா. இப்போ அடுத்த கேள்வி பாத்தீங்கன்னா, நீங்க இப்ப கிட்டத்தட்ட 9 வருஷமா பயணம் பண்ணிருக்கீங்கன்னா, போன சட்டமன்ற தேர்தலே நீங்க கண்டிப்பா உங்களுடைய தேர்தல் பணி செஞ்சிருப்பீங்க. சோ அப்ப இருந்த மக்களுடைய வரவேற்புக்கும், இப்ப நீங்க போய் மக்களை சந்திக்கும் போது அவங்க கொடுக்குற வரவேற்புக்கும் நீ என்ன விதமான வித்தியாசத்தை பாக்குறீங்க? அதை பத்தி ஷார்ட்டா சொல்ல முடியுமா? சொல்லிடுறேன். போன முறை வந்து நான் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் வந்து அந்த பூத் இடைநிலை மேல்நிலை பொறுப்பாளராக இருந்தேன். ஏன்னா நான் வந்து வழக்கறிஞருங்கிறதுனால முதல் வேட்புமனு தாக்கல் பண்றதுல இருந்து முழு இது வந்து நான் தான் வந்து அந்த லால்குடி சட்டமன்ற தொகுதியில பார்த்தேன். இது வரைக்குமே லால்குடி சட்டமன்ற தொகுதி, பெரம்பலூர் பாராளுமன்ற தொகுதியில எல்லாமே வேட்புமனு தாக்கல் பண்றதுல இருந்து அனைத்து வழியிலுமே நான் தான் வந்து பார்ப்பேன். கணக்கு வழக்குகள் ஒப்படைக்கிறதுல இருந்து பாடி எல்லாமே எல்லா வழியிலும் நான் தான் பார்ப்பேன். அந்த வகையில வந்து போன முறை வந்து நான் சொன்னா நல்ல ஒரு இலட்சியம் இருந்தது, எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஆனா கொஞ்சம் அந்த மக்கள்கிட்ட நாங்க கொண்டு போய் சேர்க்கறதுல கொஞ்சம் சிரமப்பட்டோம். சின்னத்தை விவசாய சின்னத்தை கொண்டு போய் நாங்க சேர்க்கறதுல நிறைய சிரமப்பட்டோம். ஆனா இந்த முறை நம்மளுடைய சின்னம் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கு. விவசாய சின்னங்கிறது விவசாய சின்னமாப்பா, ஆமாப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்ற அளவுக்கு விவசாய சின்னத்தை முழுமையா மக்கள் எல்லாம் கடைக்குடி மக்கள் வரைக்குமே விவசாய சின்னம் தெரிஞ்சிருக்கு இப்ப. அதனால எங்களுக்கு ஓரளவு இப்ப வந்து எளிதா இருக்கு. மக்கள்கிட்ட அணுகும் போது போன முறை வந்து புதுசா பாக்குற மாதிரி நம்மளை பார்த்தாங்க. 21 தேர்தல்ல புதுசா பாக்குற மாதிரி தான் பார்த்தாங்க. நாங்க வேட்புமனு 6 ஆண்டுகள் இருக்கோம் அப்படிங்கும் போது சொல்லோட நம்பாத மாதிரி நம்ம புதுசா பாக்குற மாதிரி பார்த்தாங்க. ஆனா இந்த முறை உண்மையா மக்கள் எல்லாமே உறுதியா நம்மள வந்து இவங்க நேர்மையான கட்சிப்பா. நான் முன்னாடி போறேன், வெயிட் இருக்க பின்னாடி பக்கம் ஒரு 2 நபர் இருந்துட்டு அவங்க போறாங்களப்பா, நேர்மையான கட்சிப்பா அப்படின்னு பின்னாடி நின்று சொல்றாரு. முன்னாடி எடுத்த 2 பேர் நேர்காணல்லையும் இந்த மாதிரி நிகழ்வுகளை வந்து அவங்க பகிர்ந்துகிட்டாங்க. அதுல பாத்தீங்கன்னா ஒரு அக்கா சொன்னாங்க, இதுக்கு முன்னாடி போகும்போதெல்லாம் அப்ப கண்டிப்பா உங்களுக்கு போட்டுறோம் அப்படின்னு சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்கு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி சொன்னாங்க. இந்த தடவை வீட்டுக்குள்ள கூப்பிட்டு காஃபி டீ எல்லாம் கொடுத்து நல்லா ஒரு சிரித்த முகத்தோட வரவேற்று அந்த மாதிரிலாம் பண்றாங்க. அந்த வரவேற்பை பார்த்தேன் அப்படின்னாங்க. இன்னொரு தம்பி பகிர்ந்துகிட்டாரு, இது மாதிரி வந்து அவரு அந்த தேநீர் கடையில தேநீர் எல்லாம் குடிச்சிட்டு இது அமௌண்ட் பே பண்ண போகும்போது ஆல்ரெடி உங்களுக்கு யாரோ பே பண்ணிட்டாங்க, இந்த கட்சிக்கு அவங்களுக்கு ஒரு 10 பேர் வந்திருக்கிறாங்க, அவங்களுக்கு உள்ளதை நான் ஏத்துக்கிறேன்னு சொல்லி அப்படி ஒரு வரவேற்பை பார்த்ததா சொன்னாங்க. சோ ஐ திங்க் அந்த மாதிரி ஏதாவது நம்ம அதுதான் நீங்களும் சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி நாங்க ஒரு கூட்டமா எப்போதுமே அந்த ஒரு கிராமப்புறத்துல ஒரு கூட்டம், திண்ணியம்னு ஒரு கிராமம். அந்த கிராமத்துல நாங்க முதல்ல குடுக்கறத நான் இறங்கி வாகனத்துல இருந்து இறங்கி நான் நடந்து போயிட்டு இருக்கேன். பின்னாடி என்னோட வராங்க. அவங்க நான் கொண்டு போய் கொடுத்துட்டு, ஐயா கண்டிப்பா விவசாயத்துல இருந்து வாக்கு செலுத்தணும், இந்த ஒரு முறை மாற்றுறதுக்கான ஒரு வாக்கு செலுத்துங்க. அந்த நேரம் மாநாடு நேரம், வாங்க மாநாட்டுக்கு இங்க பேருந்து வசதி ஏற்பாடு செய்யறோம், இதே இடத்துல நில்லுங்க, இந்த இடத்துல பேருந்து உறுதி நிறுத்துவோம், உறுதியா மாநாட்டுக்கு வாங்க அப்படின்னு சொன்னா வந்துடுறோம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நாங்க முன்னாடி பக்கம் அப்படி நகர்ந்து வரும்போது, இப்ப அவங்க போறாங்கல்ல நேர்மையானவங்கப்பா, நேர்மையும் உண்மையுமா இருக்காங்கப்பா. சுலபமா யார்ட்டையும் நம்ம கேட்க முடியாது. நம்ம கேட்க முடியும். கிராமத்து மக்கள் வந்து யாரையும் நேர்மையானவங்கன்னு சொல்ல மாட்டாங்க. எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா ஒரு இதாதான் சொல்லுவாங்க. ஆனா கிராமத்து மக்கள் அந்த இடத்துல உட்கார்ந்து எல்லாமே நேர்மை உண்மையா நிக்கிறாங்கப்பா. தனிச்சுதான் நிக்கிறான் பாரு, அந்த பையன் பாரு சின்ன பையனா இருக்கான், ஒடியாராம் பாரு, ஒடியாது எல்லாத்தையும் பேசிட்டு போயிட்டு இருக்கான் பாரு, உண்மையா ஆர்வமா இருக்கான்பா அந்த பையன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வருவோமாப்பான்னு பேசிட்டு இருக்காங்க. நான் உடனே திரும்ப வந்து, ஐயா நீங்க உறுதியா வரீங்க, உங்களோட எண்ணை நான் எண்ணெய் கொடுங்க, போன் நம்பர் கொடுங்க. என்கிட்ட போன் நம்பர் இல்லப்பா, என்னுடைய பையன் நம்பர் இருக்கு, என் பையன் நம்பரை சொல்றேன்னு அவங்க பையன் நம்பரை சொல்லி
அதே மாதிரி அன்னைக்கு போற அன்னைக்கு திண்ணியத்துல உள்ள பொறுப்பாளர்கிட்ட சொல்லி அந்த ஐயாவுடைய போன் பண்ணி கூப்பிட்டு வாங்கணும். அது வந்துட்டு மாநாட முடிச்சுட்டு நான் மேல இருந்து வந்ததுனால கீழே வந்து உணவு கொடுக்கறதா உணவு இடத்துல இருக்கும்போது என்னோட வந்து கை கொடுத்து பேசுறாரு. எப்பா நீ திண்ணியத்துல என்ன பார்த்தல்லப்பா, நான் வந்திருக்கேன்ப்பா மாநாட்டுக்கு, மாநாடு வந்து பார்த்தேன்ப்பா, சிறப்பா இருக்குப்பா மாநாடு அப்படின்னுட்டு அவர் என்னோட அன்னைக்கு கடைசி இரவு எத்தனை மணி 12:30 மணி வரைக்கும் என்னோட இருந்துட்டு போறாரு. அந்த மாதிரி புதுசா ஏற்படுத்திருக்கும் தான் நானும் நம்புறேன். ஆமாண்ணா. இப்ப இந்த முறை வந்து நீங்க எதிர்பார்க்கிற அளவுக்கு நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு உண்மையாக நம்ம மாற்றத்தை உண்மையா நிறைய தொகுதிகள் கொடுப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட தான் நாங்க வந்து பயணிச்சுட்டு இருக்கோம். கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா இந்த முறை நாங்க நல்லாவே களத்துல நின்று பார்க்கும் போது எங்களுக்கு நல்லாவே தெரியுது. ஏன்னா இந்த முறை வந்து மக்கள் எப்படி நம்மள்கிட்ட பேசுறாங்க, அணுகிற முறை வந்து அப்படிங்கிறது வந்து மிக சிறப்பா இருக்கு. ஒவ்வொரு மக்களையும் நம்ம போய் பார்க்க போகும்போதெல்லாம் அந்த மக்கள் வந்து அவங்களுடைய மனக்குமர்களை சொல்லும் போதெல்லாம் நம்ம பார்க்கும்போது இன்னும் இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, இதெல்லாம் விட்டுட்டு அவங்க வேற பிரச்சனையை உட்காந்து நோண்டிட்டு உட்காந்துருக்காங்கல்ல அப்படிங்கும் போது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. எல்லாமே வந்து ஸ்டோரி மாதிரிதான். முடிஞ்ச அளவுக்கு உண்மையான பிரச்சனை வெளியே வராம பாத்துக்குவாங்க. மேலோட்டமா வேற எதையாவது பேசிக்கிட்டு மத்த தேவையில்லாத கதைகள் சினிமா பேசிட்டு அதுல வச்சு எல்லாத்தையும் இதை மறைச்சிருவாங்க. அதுதான் அவங்களுடைய மிகப்பெரிய ஒரு பண்ணுவாங்க எப்பொழுதுமே. கண்டிப்பா கண்டிப்பா புரியுது. கண்டிப்பா. அடுத்து நம்ம நம்ம ஆல்மோஸ்ட் நேர்காணலோட இது நிறைவுக்கு வந்துட்டோம். இன்னும் 2 கேள்விதான். நீ ஷார்ட்டா இது வரைக்கும் சொன்னது ஏன் உங்க தொகுதி மக்கள் உங்களுக்கு வாக்களிக்கணுங்கிறத ஒரு சின்ன ஷார்ட்டா ஒரு 2 மினிட்ஸ்க்குள்ள சொல்ல முடியுமா? சரிங்க. நான் உண்மையும் நேர்மையும் பக்கம் நிக்கிறேன். நான் யாரிடையும் வந்து எந்த ஒரு இதுவும் இல்ல. நான் உண்மையும் நேர்மையா வந்து மக்களுக்கு செய்யணும், அவங்க கூட ஒரு அவங்க அப்பா பையனா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். ஒரு குழந்தையா அவங்கள்ட்ட இருந்து அனைத்து விதமான செய்யணும்ங்கிறத லால்குடி தொகுதி மக்களுக்கு நான் ஆசைப்படுறேன். என்னோட கனவு வந்து அண்ணன் சொல்ற பெரிய கனவுல இருக்கும். லால்குடி தொகுதி மக்களுக்கு பெரிய பெரிய இந்த தொகுதி மக்கள் வந்து ரொம்ப கீழே இருக்காங்க. அந்த மக்களை வந்து பெரிய நிலைமைக்கு நான் கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில வந்து தொகுதி மக்களுக்கு நிக்கிறேன். பெரிய கனவுகளை வந்து இந்த மக்களுக்கு வந்து நான் கொண்டு போய் சேர்ப்பேன். அது மாதிரி அனைத்தையும் நான் எந்த ஒரு பிரச்சனையும் லால்குடி தொகுதியில இருக்காது, அனைவருக்கும் கிடைக்கும். ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரைக்கும் அனைவருக்கும் இலவசமா மருத்துவம் கிடைக்கும். கல்வி மருத்துவம் இலவசமா நம்ம கொடுத்துட்டோம்னாவே அவங்களுக்கு வந்து பண கஷ்டங்கிறத நம்ம வந்து ஒரு பெரிய கஷ்டத்தை திருப்பி பண்ண மாதிரி ஆயிடும். அது மாதிரி அனைவருக்கும் வேலை, அனைவருக்கும் அரசு பணி அப்படிங்கிற அண்ணன் சொல்லியிருக்கிறதுனால அந்த இதுகளையும் நம்ம கொடுத்துட்டோம்னா அனைவருமே அவங்களுக்கு திருப்பி ஆயிடுவாங்க. இங்கு எல்லாமே இந்த சொல்றாங்க லால்குடியில இடம் இல்ல, அது அந்த இடத்து எங்க இருக்குங்கிறது எங்களுக்கு தெரியும். அந்த இடத்தையும் மீட்டு மக்கள்கிட்ட கொடுப்போம். எல்லாத்துக்குமே வந்து மக்களுக்கு வந்து நாங்க சிறப்பான முறையில செய்யணுங்கிறதான் அண்ணன் வந்து லால்குடி தொகுதியில வந்து வேட்பாளர் நிறுத்திருக்காங்க. அவங்க லால்குடி மக்கள் எதிர்பார்க்கறதோட மிக சிறப்பாக நான் லால்குடி தொகுதியில் மக்களுக்கு செய்வேன். உறுதியா சத்தியமிட்டு சொல்றேன். உண்மை நேர்மை பக்கம் நிக்கிறேன். உண்மை நேர்மையமா நிப்பேங்கிறதையும் சொல்றோம் லால்குடி தொகுதி மக்களுக்கு. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. கடைசியா ஒரு கேள்வி, உலக தமிழர்களுக்கு நீங்க ஏதாவது சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா இப்ப அதை சொல்லலாம். உலக தமிழர் அனைவர்களுமே நம்ம தமிழ்நாட்டில் நடக்கிற தேர்தலுக்கு கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுத்து நம்ம அண்ணன்களின் கருத்தை உறுதிப்படுத்தி வெற்றி பெற செஞ்சாவே, நம்ம நாம் தமிழ் கட்சி ஆட்சியை அமைத்தாவே அனைத்து உலக தமிழர்களுக்கான அரசியலை வந்து நம்ம வந்து உறுதியா வென்று காட்டுவோம். அங்க இறங்கின கொடிய அண்ணன் கைப்பிடிச்சு தூக்கி இருக்காரு. உறுதியா அந்த கொடியை வந்து வெல்ல வைக்கணும். அந்த ஒரு இடத்துல நாங்க எல்லாருமே இருக்கோம். வெல்ல வைப்போங்கிற நம்பிக்கையோடு நின்று போராடிட்டு இருக்கோம். அது முழு ஒத்துழைப்பு கொடுத்து உலக தமிழர் வெற்றியடை செஞ்சாவே எங்களுக்கு அதுவே மகிழ்ச்சியானதுன்னு. கண்டிப்பா நீங்க வெற்றியடைய செய்யறதுக்கு உறுதியா இருக்கீங்கிறதையும் நாங்க நம்புறோம். கண்டிப்பா கண்டிப்பா சந்தோஷம், மகிழ்ச்சி. இந்த இது உங்களுக்கு கண்டிப்பா தேர்தல் பண்ணி நிறைய இருந்திருக்கும். அதுக்கு நடுவுலயும் எங்களுக்கு நீங்க நேரம் ஒதுக்கி இந்த நேர்காணல எங்களுக்கு தந்ததற்கு ரொம்ப நன்றி. உங்களுடைய பயணமும் உங்களுடைய தேர்தலும் வெற்றி அடைய நாங்க வாழ்த்துறோம். நன்றிண்ணா. நாம் தமிழர். நன்றி. நாம் தமிழர். வணக்கம்.